தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நடித்து உலகம் முழுவதும் இன்று வெளியாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் உதகை கணபதி தியேட்டரில் திரையிடப்பட்டதை காண வருகை புரிந்த தமிழ்நாடு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் மதன் ராஜாவிற்கு சேரிங்கிராஸ் பகுதியில் தாவேக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் கட்சியினர் மற்றும் தொண்டர்களுடன் மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்தும் ஜனநாயகன் திரைப்படம் வெற்றி பெற உதகை ஸ்ரீ மாரியம்மன் காளியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடும் நடத்தினார். இதனைத் தொடர்ந்து கணபதி தியேட்டர் நுழைவு வாயில் பகுதியில் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் படைசூழ கேக் வெட்டி இனிப்புகளை வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து முதல் காட்சியாக 11:30 மணிக்கு திரையிடப்பட்ட ஜனநாயகன் திரைப்படத்தை தொண்டர்கள் மற்றும் ரசிகர்களுடன் பார்வையிட்டார். திரைப்படத்தில் விஜய் தோன்றியதும் அமைச்சர் ரசிகர்களுடன் மலர் தூவி உற்சாகமாக ஆரவாரத்தில் ஈடுபட்டார். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடைசி திரைப்படமான இந்த ஜனநாயக திரைப்படம் இன்று வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் பல்லாயிரம் திரையரங்குகளில் வெளியிடப்படுகிறது. இந்த திரைப்படம் பல தடைகளுக்கு அப்பாற்பட்டு 4 மாதங்களுக்கு அப்புறமாக இன்று வந்து திரையில் வருகிறது. இந்த தலைவருடைய திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற தலைவர் சார்பாகவும் எனது சார்பாகவும் நம்ம நீலகிரி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் சார்பாகவும் மற்றும் ஒன்றியம் நகரம் மற்றும் அனைத்து கழக நிர்வாகிகள் சார்பாகவும் எனது வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான். ஏன்னா தலைவரை வந்து இதுக்கப்புறமா வந்து திரையில பாக்குறதுக்கு கஷ்டம். இருந்தாலும் தலைவர் வந்து மக்கள் பணிக்காக வந்திருக்காங்க. அதனால மக்களுக்காக சேவை செய்யும் போது தொண்டராக இருக்கக்கூடிய நாங்களும் தலைவர் கூட தோளோட தோளா இருந்து மக்களுக்காக சேவை செய்வோம் அப்படிங்கிறது எல்லளவும் மாற்றம் இல்ல. நன்றி, வணக்கம். ராகம் டிவி